பிஸ்மில்லா. அப்பா தம்பி, அந்த மாட்டுக்கறி எடுத்துட்டு வாப்பா, இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் வியாபாரம் பண்ணுவோம். கவலைப்படாதீங்க, இன்னைக்கு வியாபாரம் நல்லா நடக்கும். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். என்ன மலை, நம்ம ஏரியா தானா இது? கட்சிக்குடி ஒன்னையுமே காணோம். ராஜா, என்ன பேச்சு இது? ஏரியாவே நம்ம கண்ட்ரோல் தான். ஒருத்தர் நம்மளை மீறி ஏதாவது பண்ண முடியுமா? என்ன அர்ஜுன், நான் சொல்ற கரெக்ட் தானே? கரெக்ட் தான் தலைவர். ஆனா நம்ம ஏரியால ஒருத்தர் மாட்டுக்கறி கடை திறந்துருக்கான் தலைவர். என்ன அர்ஜுன் சொல்ற? புனித பூமியில் இப்படி ஒரு கொடுமையா? அந்த களங்கடிச்ச நாயை போய் களங்கடிப்போம் வாங்க. மலை இந்த கடை தாங்க மலை. என்னது முகலாய பீஃப் கடையா? என்னடா அது? ஓ, அது முகபத்தியா? முகபத்தா? என்ன கருமம்? வா. ஏய் கடை சத்தியா பாய், கடை சத்தியா. ஏய், பாகிஸ்தான்ல வந்து இங்க கடை வச்சிருக்கியா? பாய், சங்கத்துல நம்ம பர்மிஷன் வாங்கினியா நீ கடை திறக்க? என்ன ஜி, எனக்கு ஒன்றும் புரியல, என்ன வேணும்? சஞ்சால் அரிப்பு மருந்து வேணும். இருக்க? ஏய் அர்ஜுன், சட்டை சாத்து. அண்ணா என்ன பண்றீங்க? அண்ணா யோ பாய், அவன் கோமியம் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கான். நீங்க என்ன மாடு எடுத்து வித்துட்டு இருக்கீங்க? மலை ஒவ்வொரு முஸ்லிமும் தான் வாழ்நாள்ல 10 மாடு அறுத்து சாப்பிட்டு இருக்காங்க. ஜி சொல்லி இருக்கிறாரு. அதான் நீங்க தானே எல்லாம் விக்கிறது. என்ன இப்படி பேசுறீங்க? எல்லா மக்களும் தான் நம்மகிட்ட வந்து மாட்டுக்கறி வாங்குறாங்க. அண்ணா சத்தியா யாருமே தெரியல, பாய போட்டு 3 பேர் அடிக்கிறாங்கண்ணே, சீக்கிரம் கடைக்கு வாங்கண்ணே. ஏய், கதை விடாத. அண்ணா வலிக்குதுண்ணே. ஒவ்வொரு தடவை எங்க மாடா இருக்கிறப்போ இப்படிதானே மாட்டுக்கு வலிச்சிருக்கோம். விடுங்கண்ணே. ஏய், வலிக்குதா? விடுறேன். ஜெய் ஸ்ரீராம் சொல்றியா? பாய், சத்தமா சொல்லு பாய். சொல்லு பாய், அல்லாஹ் அக்பர் சொல்லு. அல்லாஹ் அக்பர். சத்யா, நீயுமா? ஜெய் ஸ்ரீராம் தானே சொல்ல சொன்னேன். டேய், அவன் ஏன்டா ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும்? நம்ம ஆளுங்க எத்தனையோ பேர் சவுதி, துபாய், குவைத்துங்கிற முஸ்லீம் நாடுகள்ல வேலை பார்க்கறாங்க. அங்க உள்ள என்னைக்காச்சும் நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு அல்லாஹ் அக்பர் சொல்லு, அல்லாஹ் அக்பர் சொல்லி என்னைக்காச்சும் சொல்லியிருக்கானா? அடிச்சிருக்கானா? அப்போ அவன் மாட்டுக்கறி விற்கிறான், அதுக்கு என்ன பண்ண சொல்ற? இவன் பேரு ஐயனாரு, முஸ்லீம். அவன் இந்துடா. இங்க இந்த மாட்டுக்கறிய முஸ்லீம் மட்டும் திங்கல, முஸ்லீமோட அதிகமா நம்ம இந்து மக்கள் தானே அதிகமா சாப்பிடுறாங்க. சரி, முஸ்லீம் மட்டும் தான் மாட்டுக்கறி திங்கிறான், அவன்கிட்ட போயிட்டு பிரச்சனை பண்ணு. இதெல்லாம் உனக்கு யாரா சொல்லி கொடுத்தா? வேற யார் சத்யா சொல்லுவா? நம்ம ஜி தான். மாப்பிள்ள, நான் சொல்லல, இவங்களுக்கு இதான் வேலை. நம்ம இந்தியாவுல டன்னா வெளிநாடுகளுக்கு பீஃப் யார் தெரியுமாடா ஏற்றுமதி பண்றா? இங்க பாரு, बीफ एक्सपोर्ट में हिंदुस्तान नंबर। அவர் என்ன சொல்றாரு புரியுதா? பீஃப் எக்ஸ்போர்ட்ல நம்ம நாடு தான் டாப்ல இருக்கோம். அந்த பீஃப் இங்க இருந்து மத்த நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றானுங்கல்ல, டாப் மோஸ்ட்ல யார் தெரியுமா இருக்கா? உங்க ஜிக்களும் அவாக்களும் தான். அப்ப ஊரா நாட்டுக்காரனை வந்து ஊட்டி விடுவீங்க, சொந்த நாட்டுக்காரனை போட்டு அடிப்பீங்களாடா? சிந்திக்க மாட்டீங்களா? அந்த மாட்டுக்கறிங்கிறது நம்ம இந்து மக்களே எடுத்துக்கோங்க, அதுல இல்லாதப்பட்டவன் ஏழைப்பால கீழே அடித்தட்டு மக்கள் இருக்காங்களே, அவங்களோட பிரதான உணவே அதுதான்டா. அவங்க அதை தாண்டா அதிகமா வாங்கி சாப்பிடுவாங்க. உனக்கு பிடிக்கலனா, உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க விட்டுருங்க, உங்களை சாப்பிடுங்கன்னு யாரும் இங்க கம்பல்லாம் பண்ணல. அது மாதிரி அவன் என்ன சாப்பிட்றான்னு சொல்றதோ இல்ல அவன் சாப்பிட்றத தடுக்கிறதோ உன் வேலை இல்ல, என் வேலை இல்ல. அது வந்து நமக்கு உரிமையும் கிடையாது. உன்னைய விட தீவிரமா இருந்தவன்டா நானு. ஆனா நீ நினைக்கிறது எதுவுமே கிடையாது. இனிமேலாவது அடுத்தவன் தட்டுல என்ன இருக்குன்னு கை வைக்கிற வேலையை வச்சுக்காத, சரியா? மலை, சத்யா ஆன்ட் இண்டியன் ஆயிட்டாரு. சத்யா, this meeting is over. I don't want to talk to you. ஓகேவா? என்னப்பா இது? அர்ஜுனே, உனக்கு ஏத்த மாதிரி வேற கடையை பார்ப்போம். மாப்பிள்ள, இதைய திருந்த மாட்டாங்க. பட்டாதான் மாப்பிள்ள திருந்து வாங்கிருக்கீங்களா? ரொம்ப நன்றி சத்யா. பாய் என்ன பாய், இதெல்லாம் ஒண்ணு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாய். நான் குடிங்க ஒண்ணு இல்ல. நம்ம வீட்டுக்கு 1 கிலோ மாட்டுக்கறி வேணும், போட்டு கொடுத்து விடுங்க. சரி சத்யா, இன்ஷா அல்லாஹ். ஐயனாரே, போடு மாட்டுக்கறியா. ஆண்டொன்றுக்கு 24 லட்சம் டன் மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்து, இவர்கள் மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்கிற நாடுகள் எல்லாம் கிறிஸ்தவ இஸ்லாமிய நாடுகள். அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? ட்ரெடிஷன் மீட். 4 பேர் முதலாளிகளில் ஒரே ஒருவர் தான் இஸ்லாமியர், மீதி 3 பேரும் பிராமணர்கள். நம்ப மறுக்கிறியா? ஏண்டா ஊரானுக்கு ஊட்டி விடுதா, உள்ளவன் சாப்பிட்டு அடிச்சு கொண்டு வருவியாடா? என்னடா